வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா ஆஃபீஸ். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவனுடைய ஒரு பெரிய டெபாசிட் அமௌண்ட்டையோ இல்லை கணவனுடைய ஒரு சேமிப்பு தொகை, ரெண்டாவது கணவனுடைய அசட்டை ஒரு மனைவி எப்போது பயன்படுத்தலாம். ஒரு கணவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடல் நலம் சரியில்லாமலோ இல்லை ஒரு விபத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட்லேயோ இறந்ததுக்கப்புறம் லீகலார் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகலார் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீகலாரில் அவங்க கணவனுடைய அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அடுத்து மனைவி, அதுக்கப்புறம் கீழே குழந்தைகள் எல்லாம் லீகலாரில் வருவாங்க. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அசட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்கள அவங்களுக்கும் ஷேர் போகும், அவங்களுக்கும் கொடுக்கணும். கணவன் குழந்தைகள் அந்த மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு அசட் கொடுப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இல்லை இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருந்து எங்களுக்கு என்ன சொத்து என் மருமகளுக்கும் என் பேரம்பேத்திகளுக்கும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்தாலும் ஓகே. ஒன்று. ரெண்டாவது, கணவன் இருக்காரு, ஆனால் அவர் அமௌண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அவருடைய பர்மிஷன் இருக்கணும். பர்மிஷன் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தால் ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கும்போது கணவன் மனநலம் சரியில்லாமல் போயிருக்கலாம். இடையில மனநலம் சரியில்லாமல் போய் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சான்று, அதுக்கான ஒரு சான்று வாங்கியிருக்கணும் முதல்ல. அதாவது ஹைப்போ லெவல்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கணும். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைப்போ லெவல் பிரச்சனையாக இருக்குன்றத பார்க்கணும். அடுத்து அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலிக்கு அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உரிய மருத்துவ சான்று வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் கொடுத்து எல்லாம் செஞ்சு இது பண்ணி அதுக்கப்புறம் வாங்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கணவனுக்கு தெரியாமல் சொத்துலையோ அவர் பேங்க்கில் போட்டிருக்கிறதையோ வேறு ஏதாவது மோசடி செய்து ஃபோர்ஜரி பண்ணி அந்த பணத்தை அந்த மனைவி எடுப்பாங்களே ஆனால் கண்டிப்பாக கணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.